கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, எறும்பினிடத்திலிருந்து பாடம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள். நீதிமொழிகள் 6:6. எறும்பின் உழைப்பும் ஞானமும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் மனிதன் அநேக தருணங்களில் சோம்பேறியாக உழைக்க மறுத்து பல வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் இழந்து போகிறான். இந்த சோம்பேறிக்கு ஒரு முன்மாதிரி தான் எறும்பு. எறும்பு அணிவகுத்து செல்லும் போது அதன் செயல்பாடுகளையும் சுறுசுறுப்புகளையும் பார்த்து வியந்திருப்போம். அந்த உழைப்பாளியம் எறும்பினிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் ஏராளம். மழைக்காலம் வரும் முன்னே ஞானமாய் குடும்பத்துக்காக சேமிப்பு திடகங்களை கட்டிவிடுகின்றன. ஒரு குழுவாக ஒன்றுபட்டு வேலை செய்கின்றன. அதன் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி செல்கிறதல்லவா? கடின உழைப்பு தான் வெற்றியை தேடி தரும். எனவே உழைப்பினால் வேர்வை சிந்துவதற்கு தயங்கி சோம்பலாய் இருக்காதீர்கள். இன்றைய இளைஞர் சமுதாயமும் சோம்பேறிகளாக உழைக்க விருப்பமில்லாமல் பொழுதுபோக்கு அம்சங்களில் மூழ்கி கிடக்கிறார்கள். தங்கள் இதயத்தை இணையதளத்தில் பதித்து விட்டார்கள். எதிர்காலத்தை குறித்து எந்தவித எதிர்பார்ப்பும் கடின உழைப்பும் இல்லாமல் நூதன முறையில் இணைய மோசடி கும்பல்களாக செயல்படுகிறார்கள். உழைப்பும் வெற்றிக்கான திறவுகோலும். சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள உழைப்பை பார்க்கிறான். ஆனால் சாதிப்பவன் ஒவ்வொரு உழைப்பினாலும் வரும் வாய்ப்பை பார்க்கிறான். சுறுசுறுப்புடன் எல்லாவற்றையும் செய்பவருக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்கும். வேதாகமத்தில் தாளந்தை பெற்றுக்கொண்ட மனிதன் அதை புதைத்து வைத்தான். எஜமான் அவனை பொல்லாத சோம்பல் உள்ள ஊழியனை என்று அழைத்தார். மெதுவாக சென்றாலும் எறும்பை போல முன்னேறி செல். குடும்பங்களிலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்போடும் கூட்டு முயற்சியோடும் செயல்பட்டால் எந்த காரியத்தையும் எளிதில் எட்டலாம். அதிகாலையில் எழுந்து தேவனை தேடி அந்த நாளை துவங்கிடு. எல்லாவற்றிலும் வெற்றியை கண்டிடு. எறும்பை பார்த்து கற்றிடு. சுறுசுறுப்பாய் பட்டாம்பூச்சியைப் போல வாழ்க்கையில் பறந்து சென்றிடு. கர்த்தர் தாமே சோம்பலை மாற்றி வாழ்க்கையை சேமமாக நடத்திடுவார். ஆமென்.